ஸோ ஹாப்பி மார்னிங் ஆல். ஸோ நேற்று வந்து நம்ம வந்து ரோஸ் டே பார்த்தோம். ஸோ அதில் மெசேஜ் போட்டிருந்த மாதிரி இன்னைக்கு வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டோட செகண்ட் டே. எப்படி வந்து முள் இல்லாமல் ரோஜா இல்லையோ, வலி இல்லாமல் வெற்றி இல்லை, வாழ்க்கை இல்லை. ஸோ அதை மீன் பண்ணுறதா வந்து நேற்று வந்து பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே ரோஸ் டே அப்படின்னு. ஸோ அந்த முள் வந்து இதெல்லாம் இருக்கலாம், நம்ம தயக்கம் இருக்கலாம், பொறுமை இல்லாதது இருக்கலாம். ஸோ நேற்று ஒரு 6 இது விஷயம் பார்த்தோம். என்னென்ன சார் பார்த்தோம்? அந்த முள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க? ரோஸ் டே. நேத்து அந்த முள்ளுங்கிறது தோல்வி, ம். அவமானம், ம். ஸோ. போராட்டம், ம். நம்பிக்கையோட இருக்கிறது. அந்த மாதிரி வெரி குட். ஸோ முள்ளுனாலே கஷ்டமான நேரங்கள் தான் முள். என்ன சார்? கஷ்டமான நேரங்கள் தான் முள்ளு. எஸ் சார். நம்ம காயப்பட ரெடியாக இருக்கணும், தோல்வியை சந்திக்க ரெடியாக இருக்கணும். தோல்வியோட ரெண்டாவது படி வந்து அவமானம், அவமானத்தை சந்திக்க ரெடியாக இருக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா ரோஸ். இப்போ அதை தாண்டி தான் வெற்றி. அந்த முள்ளை தாண்டி தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த முள்ளை கடந்து தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்மளோட காதலி யாரு, லவர் யாரு? கோல். இலக்குகள். ஸோ கோல். இப்போ நம்மளோட கோல் என்ன நம்ம லைஃப்பில்? பிரசிடென்ட் டீம். எஸ், பிரசிடென்ட் டீம். ஸோ பிரசிடென்ட் டீம் எல்லாருமே நேற்று எழுதணும். என்ன எழுதணும்? ஐ எம் பிரசிடென்ட் டீம் அப்படின்னு அஃபர்மேஷன் எழுதணும். இப்போ அஃபர்மேஷன் அப்படிங்கிறதே என்னது? இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். நான் இது ஆகுவேன், இது ஆகியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான் அஃபர்மேஷன். ஸோ இப்போ மொதல் ரோஸ் கொடுக்குறோம். ஐ எம் பிரசிடென்ட் டீம் அப்படின்னு சொல்லி நம்மளோட இலக்குக்கு ரோஸ் கொடுத்தாச்சு. அடுத்து இன்னைக்கு என்னது? இன்னைக்கு வந்து ப்ரொபோஸ் டே. அப்போ ப்ரொபோஸ் டே அப்படின்னா, ப்ரொபோஸ் அப்படின்னா என்ன பண்ணுறது? நாங்கள் ப்ரொபோஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? அன்பை வெளிப்படுத்துறதுதான் கோச். அன்பை வெளிப்படுத்துறது. ஒரு லவ் லெட்டர்லாம் எழுதி கொண்டு போய் கொடுப்பாங்க. லவ் லெட்டரில் என்ன எழுதியிருக்கோம்? மானே தேனே பொன்மானே. அதெல்லாம் எழுதுனது இல்லையே கோச். இதெல்லாம் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சது தானே. ம். ஸோ அது ப்ரொப்போஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன செய்யறோம்? உன்னை கண் கலங்காமல் காப்பாற்றுறேன், உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதான் வந்து ப்ரொப்போசல். ஸோ நீ வந்து என்னை லவ் பண்ணினா என்ன செய்வேன், எப்படி பார்த்துக்கிடுவேன்? ஒரு அரேஞ்ச் மேரேஜில் என்ன சொல்லுவாங்க? வெங்காயம் வெட்டுறப்ப மட்டும்தான் கண்ணீர் வரணும், மற்ற நேரம் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதான் வந்து ப்ரொப்போஸ். நம்ம ப்ரொப்போஸ் இந்த பண்ணுறது. பாட்டுல கூட ஒண்ணு சொல்லுவாங்க கோச். அந்த படத்துல உள்ள பாட்டுல கூட உன் கூட 100 வருஷம் வாழணும் அப்படின்னு. ம். ஆமாம், 100 வருஷம் அப்படின்னு வாழ்த்துறாங்களே. அப்போ அந்த நம்ம வந்து அது ஒரு கமிட்மெண்ட். ஒரு ப்ரொப்போஸ் அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட். அப்போ நம்ம வந்து என்னன்னா எப்படிலாம் வந்து பார்த்துக்கிறோம், காதலியை பார்த்துக்கிறோம், எப்படிலாம் எப்படிலாம் வச்சுக்கிறோம், எப்படிலாம் வந்து அதை சொல்றதுக்கு பேர் தான் வந்து ப்ரொப்போஸ். அதை தான் ப்ரொப்போஸ் பண்ணுறது, ப்ரொப்போசல் டே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்டுறதுனாலும் இன்ஜினியர் வந்து என்ன செய்வார்? ஒரு ப்ரொப்போசல் போட்டு கொடுப்பாரு. இந்த மாதிரி இங்கனக்குள்ள பெட்ரூம் வரும், இங்கனக்குள்ள இந்த மாதிரி வரும். ஸோ இத்தனை கிச்சன், 2 BHK, 3 BHK. ஸோ இந்த மாதிரி பால்கனி வரும். ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறாங்களே. நீங்கள் ஒரு இடத்துல கொட்டேஷன் வாங்கினா ஒரு ப்ரொப்போசல், இது இதெல்லாம் சேர்ந்தா இந்த மாதிரி வரும், இது இதெல்லாம் சேர்ந்தா இந்த மாதிரி வரும், ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம லைஃபுக்கான ப்ரொப்போசல் என்ன வச்சுருக்கோம்? அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொப்போசல் வச்சுருக்கோம்? ஸோ என்ன பிளான் வச்சுருக்கோம்? அதான் வந்து ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறது. அதான் வந்து ப்ரொப்போசல் அப்படின்னு சொல்கிறது. இப்போ லைஃபுக்கான நம்ம கோலுக்கான ப்ரொப்போசல். அதை என்னெல்லாம் எழுதியிருக்கீங்க? அப்போ வந்து நம்ம வந்து அஃபர்மேஷன் வந்து இன்னைக்கு வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒய்யோட சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் வந்து ப்ரொப்போசல். ஐ எம் பிரசிடென்ட் டீம் அப்படின்னா அது ரோஸ் டே மாதிரி. ஐ எம் பிரசிடென்ட் டீம் பை சேஞ்சிங் 2000 ஃபேமிலி அப்படின்னு நீங்கள் அனுப்பு. ஸோ அந்த மாதிரி எழுத சொல்கிறாங்க. இப்போ அஃபர்மேஷன் வந்து இன்னும் பாசிட்டிவாக
நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் எதனால் வந்து அந்த பிரசிடென்ட் டீம் ஆக போகிறீங்க, எப்படி ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ நான் வந்து பிரசிடென்ட் டீம், நான் ஹெர்பலைஃப் பிரசிடென்ட் டீம் 2000 ஃபேமிலியோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது மூலமாக, அவங்கள ஹெல்த்தியாக ஹாப்பியாக மாற்றுறது மூலமாக நான் பிரசிடென்ட் டீம் அப்படிங்கிறத எழுதுங்க. ஐ எம் பிரசிடென்ட் டீம் பை சேஞ்சிங் 2000 ஃபேமிலி ஹெல்த்தி ஹாப்பி அண்ட் வெல்த்தி. அது எழுதலாமா? அது 3 டைம்ஸ் இன்னைக்கு எழுதுங்க. நான் 2000 குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக, ஆனந்தமாக மாற்றி பிரசிடென்ட் டீமாக இருக்கிறேன். நான் 2000த்துக்கு மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக மாற்றி பிரசிடென்ட் டீமாக இருக்கிறேன். எப்படி ஆகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் 2000 குடும்பங்களின் தரத்தை ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, ஐஸ்வர்யமாக மாற்றி பிரசிடென்ட் டீமாக இருக்கிறேன். I am president team by changing 2000 family members healthily, happily and wealthily. By changing 2000 family healthy, happy and wealthy, I am president team. ஸோ அந்த மாதிரி 3 தடவை எழுதுங்க இன்னைக்கு அஃபர்மேஷன். ஸோ இதை வந்து ப்ரொபோசல் டே, நம்ம என்ன ப்ரொபோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ப்ரொபோஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இன்வால்மெண்ட், இன்னொன்று வந்து கமிட்மெண்ட். இப்போ இந்த ப்ரொபோசல் அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறது. ஸோ காதலியை பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம்? உயிரே, அன்பே, ஆறு உயிர் நீயே அப்படின்னு சொல்கிறோம்ல. அதான் வந்து இன்னைக்கு பாட்டு போட்டேன். முன்பே வா என் அன்பே வா, ஊனே வா என் உயிரே வா அப்படின்னு போட்டோம்ல. அப்போ ப்ரொபோசல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இன்வால்மெண்ட்டை தாண்டி, நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நம்ம புதுசாக செய்கிறோன்னா 3 நாள் அந்த ஆர்வம் இருக்கும். இந்த 3 நாளை தாண்டி நம்ம கடக்கணும், வாரக்கணக்காக செய்யணும், மாதக்கணக்காக செய்யணும், வருஷக்கணக்காக செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் தேவை. அந்த கமிட்மெண்ட்டு தான் வந்து இப்போ இன்வால்மெண்ட் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு ஆர்வ கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்வத்தில் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் எப்போ ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறோமோ அப்போ தான் வந்து அந்த கோலை வந்து நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் அந்த குட்டி ஸ்டோரி போட்டிருந்தேன். ஸோ கோழியும் ஆடும், அந்த பிக்குன்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பிக்கு, அதனால் நம்ம வந்து தமிழ் வெர்ஷனுக்கு மாறும். ஒரு கறிக்கடை இருக்குது, அங்கே வந்து என்னென்னா கறியும் முட்டையும் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அதை வந்து என்னென்னா ஒரு ஆடும் கோழியும் வந்து அதை கடந்து போகுது. ஸோ ஒரு ஆடு கோழியும் வந்து ஃப்ரெண்ட்ஸு அதை கடந்து போகுது. பாத்தியா, நம்மளால இந்த கறிக்கடை ஓடுது. ஸோ நம்மளோட பார்ட்னர்ஷிப்னால நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியே இந்த கறிக்கடை வந்து கறியும் முட்டையும் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு. அப்போ ஆடு சொல்லுது, என்னதான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த கறிக்கடையை பொறுத்த வரைக்கும் நீ வேற நான் வேற. ஏன்னா நீ வந்து இந்த கறிக்கடைக்கு வந்து முட்டை மட்டும்தான் கொடுக்குற, நான் வந்து உயிரையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முட்டையை கொடுக்குற மாதிரி தான். ஜஸ்ட் லைக் தட் வந்து நம்ம கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா அந்த ஆடு மாதிரி கமிட்மெண்ட் அப்படின்னா அதுக்காண்டி, அந்த விஷயத்துக்காண்டி உயிரையே கொடுக்கறது. இப்போ ஒரு கடல் இருக்குது, கடலில் வந்து என்ன அப்படின்னா அதான் சொல்லுவாங்க, கடலில் வந்து நீங்கள் விழுந்தீங்க அப்படின்னா ஒன்று முத்தெடுக்கணும், இல்லாட்டி மூச்சு விடணும். இதை வந்து கமிட்மெண்ட். சும்மா நம்ம வந்து நீந்திட்டு இல்லாட்டி, இப்போ ஹெர்பலைஃப் அப்படிங்கிறது ஒரு கடல். இப்போ அந்த கடலில் வந்து நீங்கள் வந்து என்னென்னா கரையில் நின்று காற்று வாங்கலாம், இல்லாட்டி லைட்டாக வந்து கால் நனைக்கலாம், இல்லாட்டி ஒரு போட் எடுத்து கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இல்லை நீச்சல் தெரியும்னா கொஞ்சம் தூரம் நீச்சல், அந்த தண்ணியில் வந்து நீச்சல் அடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே வரலாம். ஆனால் நீங்கள் வந்து சாதிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கடலில் மூழ்கி நம்ம வந்து முத்து எடுக்கணும். அந்த முத்து எடுக்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து நம்ம சொன்ன மாதிரி தான், அடைஞ்சால் மகாதேவன் இல்லைன்னா மரண தேவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து என்னென்னா அந்த கடலில் விழுந்தா முத்து எடுக்கணும், இல்லாட்டி மூச்சை விடணும். அதான் வந்து கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறோனாலே நம்மளோட மைண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இழுத்தா மலை இல்லாட்டி மயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து நம்மளோட கமிட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து கமிட்மெண்ட் லெவல் எவ்வளோ இருக்குன்னா, ஒரு இன்வால்மெண்ட்,
நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்ப்பா. நம்ம ஹெர்பல் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எடுக்கிறவங்களே என்ன சொல்றாங்க, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி செட் ஆகுது அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மைண்ட் செட், இழுத்தா மலை போனா இது அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தால் அதை அச்சீவ் பண்ண முடியாது. என்ன செய்யணும், அந்த கடல்ல விழுந்து முத்தெடுக்கிற மாதிரி தான். நம்ம அடைஞ்சா கடலுக்குள்ள முங்கிட்டோம் அப்படின்னா முத்தோட வரணும், இல்லாட்டி மூச்சை விடணும் அப்படிங்கிற மைண்ட் செட், அதான் வந்து கமிட்மெண்ட். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த அண்டிலா அண்டிலா மாளிகை அப்படின்னு ரிலையன்ஸ் அம்பானி வந்து அவரோட மாளிகைக்கு வந்து பேர் வச்சார். யாருக்கெல்லாம் தெரியும் அண்டிலா மாளிகை பத்தி? ஸோ அண்டிலா அப்படின்னு ஒரு கப்பல் இருக்கு. அந்த கப்பல்ல வந்து போர் வீரர்கள் வந்து போறாங்க, இந்த நாட்டை, ஒரு நாட்டை வந்து படையெடுத்து போறாங்க கப்பல்ல வந்து. ஸோ என்னன்னா அந்த கடலை கடந்து அந்த கப்பல்ல போய் ஸோ அந்த இடத்த, போர் செய்யற இடத்த அடைகிறாங்க. அங்க பார்த்தா அந்த எதிரி நாட்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட 10 மடங்கு ஜாஸ்தியா இருக்காங்க. அப்ப எல்லாருக்குமே வந்து என்னன்னா, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பயம் வருது. ஆஹா, அங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து போராடுவோம், இல்லாட்டி இந்த கப்பல்ல திரும்பி போயிடுவோம். இதை வந்து அந்த தளபதி பார்க்குறாரு. ஆஹா, இந்த திரும்பி போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தா இவங்க வந்து வின் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த அண்டிலா, அவங்க போன அந்த அண்டிலா அப்படிங்கிற கப்பலை வந்து என்ன செய்யறாருன்னா கொளுத்திடுறாரு. இனிமேல் இருந்தா இங்க வந்து ஜெயிச்சுட்டு வாழணும், இல்லாட்டி இங்கேயே உயிரை விடணும் அப்படிங்கிறாரு. அதை எரிச்சனே வீரர்களுக்கு வந்து வேற ஆப்ஷனே இல்லை. என்ன செய்றாங்க, அவங்களால முடிஞ்ச திரும்பி போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து போராடுவோன்ட்டு போராடி அவங்க வீரர்கள் வந்து 10 மடங்கு ஜாஸ்தியாக எல்லாத்தையுமே ஜெயிச்சிடறாங்க. ஸோ அதான் வந்து அந்த ரிலையன்ஸ் வந்து அதை ஞாபகமாக தான் அவரோட, ஸோ கிட்டத்தட்ட 600 ரூம் கொண்ட அந்த மாளிகை, அதுக்கு பேர் வந்து அண்டிலா மாளிகை அப்படின்னு பேர் வச்சு. ஸோ இருந்தால் நம்ம லைஃப்ல வந்து ஜெயிக்கணும், இல்லாட்டி இல்லாட்டி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஜெயிச்சே ஆகணும், அதான் வந்து கமிட்மெண்ட். ஸோ அதான் வந்து கோலுக்கு வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கமிட்டடாக இருக்கீங்க, அதான் வந்து நம்மளோட சக்ஸஸை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அச்சீவ் பண்ணி தரோம். நம்ம ஹெர்பல் லைஃப்ல வந்து விபுநிதி சார், யாருக்கெல்லாம் தெரியும்? இப்போ விபுநிதி சார், ஸோ அவங்க ஸ்டோரி அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஹெர்பல் லைஃப் வந்து அவங்க பண்ணும்போது, ஸோ 5 வருஷமா வந்து அவங்க சார் வந்து வேல் டீம் பொசிஷன்ல தான் இருந்தாங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இது இருக்கும். ரொம்ப அந்த இன்வால்மெண்ட்டோட பண்ணாங்க. அவங்க வந்து என்னன்னா பெரிய கோடீஸ்வரர், பணத்துக்கு வந்து பஞ்சமே இல்லை. அது போக வந்து முன்னாள் ஒலிம்பிக் பிளேயரு. ஸோ அவங்க வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஸு. நான் ஹெர்பல் லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் அந்நேரம் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் எல்லாருமே வந்து டைரெக்டாக சூப்பர்வைசர் மாடல் இருந்தது. அப்போ வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த 2 lakh இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது, ஸோ அதில் நிறைய பேர் வாங்கிட்டு ரிட்டர்ன் தராங்க. அந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்க பிரதருக்கே ஒரு சேலஞ்ச் வருது. அது நிறைய பேர் அவங்க பிரதர் வந்து ஹெர்பல் லைஃப்பில் சைன் அப் பண்ணுறாங்க, அதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அது தாங்க முடியாமல் அவரோட ஓன் பிரதர் வந்து நியூட்ரிஷன் சென்டர் அதிலே வந்து தூக்கு போட்டு இறந்துறாரு. அப்போ வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ஹைலி நெகட்டிவ், இந்த பிஸ்னஸ் பண்ணவே கூடாது, ஹெர்பல் லைஃப் வந்து நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்னு. அப்போ எப்படி இருக்கும், கூட பிறந்த தம்பி நியூட்ரிஷன் சென்டர்லேயே தூக்கு போட்டு இறந்துட்டார் அப்படின்னா, ஸோ மற்ற ஒரு ஆர்டினரி பீப்புளெலாம் என்ன செஞ்சுருப்போம், ஒரு இன்வால்மெண்ட்டோட இருக்கிற செஞ்சவங்க வந்து இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, இதோட போதும் அப்படின்ட்டு, அதான் ஏற்கனவே நிறைய பிஸ்னஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு போவோம், இதை வந்து நிறைய பேர் அந்த ஹெர்பல் லைஃப் ஷேக் எடுக்கிறதே கூட விட்டுருப்பாங்க. கரெக்டு தானே? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்னா அப்படி தான் இருப்போம். ஆனால் ஒரு லீடர் ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே நெகட்டிவ், அவங்க ஒய்ஃபு எல்லாருமே நெகட்டிவ், அவங்க எல்லார்ட்டையும் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து இந்த ஹெர்பல் லைஃப்பை வந்து விட்டுட்டேன், இப்போ வந்து தம்பி தூக்கு பாட்டி இறந்துட்டான் அப்படிங்கிறக்காண்டி நான் இதை வந்து நான் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிரும். இல்லை, எனக்கு நான் வந்து என் தம்பிக்கு ஒரு நல்ல வழி தான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா நான் இதில் வந்து நான் ஜெயிச்சே ஆகணும், நான் இதில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அப்படிதான் வந்து என்னன்னா அந்த நாகர்கோயில்ல இருந்து அவர் வந்து கேரளா போறாரு, அங்கே சென்டர் ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஆரம்பிச்சு கட கட கடன்னு ஒரு 3 இயர்ஸ்லேயே வந்து அவர் வந்து என்னன்னா 3 to 5 இயர்ஸில் அவர் வந்து பிரசிடென்ட் டீமை அச்சீவ் பண்ணுறாரு.
ஸோ போய் ஒரு 6 மாசத்துல கெட் டீம் கம்ப்ளீட் பண்றாரு. ஏன்னா 5 வருஷமா அவர் வந்து வேர்ல்ட் டீமாக தான் இருந்தார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 6 மாசத்துல வேர்ல்ட் டீம் ப்ராசஸ் முடிக்கிறாரு. அடுத்து இயர்லி ஒரு இது வருஷம் வருஷம் அடுத்த லெவல் மூவ் ஆயிடுவார். அடுத்து கெட் டீம், அடுத்து மில் டீம், அடுத்து வந்து பிரசிடென்ட் டீம் அப்படின்னு கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்ல வந்து அதை அச்சீவ் பண்ணார் இந்த சம்பவத்துக்கு அப்புறம். அப்போ அந்த பிரசிடென்ட் டீம் ரெகக்னைசேஷன்ல இந்த ஸ்டோரி வந்து அவர் எங்களுக்கு ஷேர் பண்றார். அவர் சொன்னதை தான், இதில் வந்து நிறைய முள்ள கடந்து தான் எனக்கு வந்து இந்த பூ மாலை எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ முன்ரோவில் உட்காந்துருக்காங்க. முன்ரோவில் வந்து இந்த பிரசிடென்ட் டீம் ரெகுலேஷனில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே உட்காந்துருந்தாங்க. ஸோ அப்போ சொன்ன இந்த முன்னாடி உட்காந்துருக்க எல்லாருமே நான் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்க. ஸோ என்னோட கோச்சஸ் இவங்க தான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு பண்ண சார் எல்லாத்தையுமே வந்து காமிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் நம்மகிட்ட இருக்கா பாருங்க, எவ்வளோ ஒரு டிராஜிக்கான சுச்சுவேஷன். அப்போ அதை தாண்டி அவரோட நியூட்ரிஷன் கிளப் வந்து பெஸ்ட் நியூட்ரிஷன் கிளப் அப்படிங்கிற அவார்டு வேற வாங்குச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் நம்மகிட்ட இருக்கா? அந்த கமிட்மெண்ட் இருந்தால் தான் நம்ம வந்து சக்ஸஸ்க்கு அச்சீவ் பண்ண முடியும். அப்போ நம்ம இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரோஸ் டே, முள்ளை தாண்டாம, ஒரு நிமிஷம். ஸோ முள்ளை தாண்டாம ரோஸா கிடையாது. அந்த ரோஸ்க்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கமிட்டடாக இருப்போம். அதான் வந்து இந்த ப்ரொபோசல் டேல நம்மளுக்கு நாமே எடுத்துக்கக்கூடிய ஒரு டிசிஷன். நம்ம கோலுக்கு வந்து எவ்வளோ தூரம் கமிட்டட். ஸோ முடிஞ்சா அச்சீவ் பண்ணோம், முடியாட்டி பார்ப்போம், அடுத்து நம்ம தலைமுறை வந்து பார்த்துக்கிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் கமிட்டட்னா எஸ் அப்படின்னு சேட் பாக்ஸில் போடுங்க. சேட் பாக்ஸில் எஸ்ன்னு போடலாமா? ஸோ அதான் வந்து டேட்டிங்க்கும் மேரிங்க்கும் உள்ள வித்தியாசம். டேட்டிங்னா என்ன செய்வாங்க? நான் லவ் பண்ணுறேன், சேர்ந்து டீ காஃபி குடிக்கிறேன், பீச்சை சுற்றுறேன், அது வந்து டேட்டிங். ஆனால் அதே இது வந்து என்ன அப்படின்னா, மேரிங் அப்படிங்கிறது, ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட். என்ன ஆனாலும் கைவிட மாட்டேன். அதான் நான் ஒரு மீம்ஸ் போட்டிருந்தேன். ஹெர்பல் லைஃப் உங்களை கைவிடாது, நீங்கள் ஹெர்பல் லைஃப்பை கைவிடாதீங்க அப்படின்னு. அப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஃபெயிலியர், ரெண்டே ரெண்டு வித மனிதர்கள் தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், இன்னொருத்தவங்க வந்து கிவ் அப், அதை கைவிட்டவங்க. அப்போ நீங்கள் கைவிடாமல் ஒரு விஷயத்தை வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே அதுலேயே வந்து நீங்கள் வந்து பெரிய சக்ஸஸை ரீச் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ கோலை அச்சீவ் பண்ணிடலாமா எல்லாருமேமா? ஸோ ப்ரொபோசல் டேக்கு அடுத்து சாக்லேட் டே. அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் கமிட்டடாக இருக்கீங்களோ அப்படின்னா தான் வந்து நீங்கள் வந்து என்னென்னா ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு அந்த சாக்லேட்டை வந்து நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். இப்போ நம்ம லைஃப்பில் எல்லாருமே வந்து ஸ்வீட்டு சந்தோஷமாக இருக்கணும், இனிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் கமிட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லாதான் வந்து காரணம். அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகணும், ஒரு இனிப்பை நோக்கி போகணும், ஒரு ஸ்வீட் எடு கொண்டாடு, வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கணும், இனிமையாக மாறணும் அப்படின்னா அப்போ தேர்டு ஃபேஸ் எப்படி வந்து தோல்வி, அவமானம், இதை தாண்டி வந்து என்ன அப்படின்னா விடாமுயற்சி. அதான் வந்து மூணாவது படி. வெற்றிக்கான மூணாவது படி என்னது? விடாமுயற்சி. விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதான் வந்து கமிட்மெண்ட். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து கோல் வந்து உங்களை எப்பயுமே கைவிடாது, ஆனால் கோலை நீங்கள் கைவிடக்கூடாது. இதான் வந்து கமிட்மெண்ட். ஒரு நம்ம கல்யாணம் ஆகும்போது என்ன வாக்குறுதி கொடுக்குறோம்? எந்த ஒரு சூழ்நிலையும் இன்னும் கைவிட மாட்டேன் அப்படின்னு தான் கைப்பிடிக்கிறோம். ஸோ ஒரு காதல் கவிதை எழுதினேன். ஏன் வந்து நம்ம வந்து பெண்ணெல்லாம் காதலிய லவர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம்? உன் பேருக்கு உன் பி- உன் பேருக்கு பின்னால் என் பெயரை பின்தொடரவே உன்னை பின்தொடர்கிறேன். அப்படிதான் உங்க பேருக்கு பின்னாடி நம்ம பேரை போட்டுக்கணும். அபிராமி ரமேஷ், சதீஷ் ஸ்ரீதர், திவ்யா ஆனந்த். அப்போ பேருக்கு பின்னாடி போகிறதுக்காண்டி தான் அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கோம். கரெக்டாக தானே? அப்போ நம்ம பேருக்கு பின்னாடி பிரசிடென்ட் டீம் அப்படின்னு போனோம்னா என்ன செய்யணும்? அந்த கோலை நம்ம ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கணும்.
ஸோ அதை நம்ம எல்லாருமே அச்சீவ் பண்ணுங்க. ஸோ அப்போ நம்ம வந்து உருகி உருகி காதலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன அப்படின்னா, நான் எப்பயும் சொன்ன மாதிரி தான், விழி மூடி நம்ம கண்ணை மூடி இருந்தாலும் என்ன செய்யணும், அந்த கார்த்திக் அந்த படத்துல டைலாக் சொன்ன மாதிரி தான், கண்ணை மூடினாலும் கனவுல நீதானேங்கிற மாதிரி நம்ம வந்து என்னன்னா, கண்ணை முழிச்சிருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, எழுந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, எப்படி காதலி நினைவாகவே இருக்கோமோ அதே மாதிரி வந்து நம்ம கோல் பிரசிடென்ட் டீம் அப்படிங்கிற அந்த கோல் நினைவாகவே இருக்கணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஃபாலோ பண்ண பண்ண நம்ம என்ன செய்யலாம், ரமேஷ் பாண்டி பிரசிடென்ட் டீம் அப்படிங்கிறத நம்ம பேருக்கு பின்னாடி போடலாம். எப்படி வந்து ஒய்ஃப் பேரை நம்ம பின்னாடி போட்டுக்கிறோமோ, நம்ம பேரை ஒய்ஃப் பின்னாடி போட்டுக்கிறாங்களா, ஸோ அது மாதிரி வந்து என்ன செய்யணும், நம்ம கோலை வந்து நம்ம பேருக்கு பின்னாடி போடணும். டன்னா, யாரெல்லாம் டன்னு சொல்றீங்களோ டன் அப்படின்னு போடணும். விவோ அப்படிங்கிற நேம்ல யார் இருக்கா? ஹாப்பி மார்னிங் விவோ. சரி, நிறைய பேர் டன் போடுறீங்க, வெரி குட். இப்போ நம்ம சக்சஸ் அப்படிங்கிறது 3வது படி இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் படி தோல்வி, 2வது படி அவமானம், 3வது படி என்னது, விடா முயற்சி. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். வேற ஏதாச்சும்? அப்போ இன்னைக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட ஒய் எழுதுங்க. இன்னைக்கு ப்ரொபோசல் டேல வந்து உங்கள் கோலை வந்து ஏன் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு லவ் லெட்டர், உங்கள் கோலுக்கு ஒரு லவ் லெட்டர் எல்லாருமே எழுதலாம். ஏன் வந்து நம்ம பிரசிடென்ட் டீம் ஆகணும், பிரசிடென்ட் டீம் ஆனால் எப்படி இருப்போம். ஸோ எத்தனை பேர் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம லைஃப் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வெல்கம் டு கோலை நோக்கி போகிறதுக்கான பாதை. ஸோ அந்த ப்ரொபோசல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து ஒரு பிரசிடென்ட் டீம் ரெகக்னிஷன் கிடைச்சா எப்படி இருக்கும். அதை வந்து இன்னைக்கு கிராட்டிடியூட் மெடிடேஷனோட நம்ம வந்து இன்னைக்கு செஷனை வந்து என் பண்ணலாம். ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே வந்து சீட்டிங்கில் வந்து நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. அந்த வீடியோவில் வர இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கண்ணை மூடி ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலாம். வெல்கம் டு கிராட்டிடியூட் செஷன். உங்கள் இரு கால்களும் தரையில் தொடும்படி, இரு கைகளும் திறந்து மேல் நோக்கி கால்களின் மேல் வைத்துக் கொள்ளவும். முதுகு நேராக இருக்கும்படி முகத்தில் ஒரு புன்சிரிப்புடன் கண்களை மூடிக்கொள்ளவும். தற்போது நாம் நன்றி சொல்ல போகிறோம். நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நமக்கு வாய்ப்பளித்த பிரபஞ்ச சக்திக்கும் நன்றி சொல்ல போகிறோம். நன்றி உணர்வுடன் நாம் நன்றி சொல்ல வேண்டிய நேரம்தான் இந்த நேரம். ஆழமான மூச்சை உள்ளே எடுக்கவும். Take a deep breath in and a deep breath out. மீண்டும் ஆழமான மூச்சை உள்ளே எடுக்கவும். Deep breath in and a deep breath out.
முதலாவதாக உங்களை 10 மாதம் சுமந்து பெற்று இந்த உலகத்தில் உங்களை அறிமுகப்படுத்திய உங்களது தாய்க்கு மனதால் நன்றி சொல்லவும். இரண்டாவதாக, வாழ்க்கை என்றால் என்ன என்பதை தன்னுடைய வாழ்க்கை மூலம் உங்களை புரிய வைத்து இந்த உலகத்தில் உங்களை அறிமுகப்படுத்திய உங்களது அப்பாவிற்கு நன்றி சொல்லவும். மூன்றாவதாக, அன்றும் இன்றும் என்றும் அறிவை கொடுத்த, அறிவை கொடுத்து கொண்டிருக்கின்ற, அறிவை கொடுக்க போகின்ற நம்முடைய குரு ஆசிரியர்கள், அனைத்து ஆசிரியர்களுக்கும் குருவிற்கும் மனதால் நன்றி சொல்வோம். நேற்று இரவு பல பேருக்கு கடைசி இரவாக இருக்கும்போது இந்த நாள் நாம் சாதிப்போம் என்று நம்மை விட நம்பிக்கை வைத்து இந்த நாளும் இந்த நொடியும் நான் பேசுவதை நீங்கள் கேட்பதற்கும் என்கிற இந்த அருமையான வாய்ப்பை உங்களுக்கு அளித்த உங்களது கடவுள் அல்லது உங்களது பிரபஞ்ச சக்திக்கு மனதால் நன்றி சொல்லுங்கள். மீண்டும் ஒரு முறை அம்மாவிற்கு நன்றி, அப்பாவிற்கு நன்றி, ஆசிரியர்கள் மற்றும் குருக்களுக்கு நன்றி, பிரபஞ்ச சக்தி அல்லது கடவுளுக்கும் மனதால் நன்றி. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நன்றி. என் கடந்த கால வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகிழ்ச்சியை கொடுத்ததற்கு நன்றி. என் கடந்த கால வாழ்க்கையில் துன்பம் என்னும் படிப்பினையை கொடுத்ததற்கு நன்றி. இந்த அருமையான ஒரு வாய்ப்பினை கொடுத்ததற்கு நன்றி. நன்றி உணர்வுடன் இருக்கும் உங்களுக்கு எதை வேண்டுமென்றாலும் நீங்கள் கேளுங்கள், அதை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று பிரபஞ்சம் சொல்ல, நீங்கள் கேட்ட மிக பெரிய பரிசை உங்களுக்கு கொடுக்கும் நேரம் இது. மிக பெரிய அரங்கத்திற்குள் நீங்கள் செல்ல, உங்களை போல் ஆக வேண்டும் என்று தவிப்புடன் இருக்கக்கூடிய 20,000 மக்களை சூழ்ந்து நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுப்பதற்காக உங்களை மேடையில் அழைக்கிறார்கள். நீங்களும் உங்களது குடும்பமும் சேர்ந்து மேடையில் ஏற, உங்களை போல் ஆக வேண்டும் என்று நீங்கள் எடுத்துக்காட்டாக இந்த உலகத்திற்கு இருக்க, உங்களை எடுத்துக்காட்டாக பார்க்கும் பல மக்கள் உங்களை பார்த்து வியந்து உங்களிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்படும் தருணம் இது. தற்போது நீங்கள் அரங்கத்துக்குள் சென்று மேடையில் உங்களை அழைக்கிறார்கள். So we proudly invite you and your family to the stage to receive the award. Everybody give a very big and wonderful applause.
தேங்க்யூ ஆல். எல்லாருமே வந்து சேட் பாக்ஸில் நான் சொன்ன மாதிரி பிரசிடென்ட் டீம் அப்படின்னு உங்கள் பேரை நான் வந்து ஐ ஆம் பிரசிடென்ட் டீம் ரமேஷ் பாண்டி அப்படின்னு போட போகிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஸோ டைப் பண்ணி போடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. சேட் பாக்ஸில் எல்லாருமே சேட் பாக்ஸில் ஐ ஆம் பிரசிடென்ட் டீம் உங்கள் பேர் போடுங்க. ஆல் தி பெஸ்ட். கோல் அச்சீவ் பண்ண வாழ்த்துக்கள். நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாளே தகுமா? தேன்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் செங்குலச் சேரும் கலந்தது போலே கலந்தவர் நான். முன்பே வா என் அன்பே வா, உடே வா உயிரே வா. முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவா. நானா கேட்டேன் என்னை நான்